ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வழக்கம் போல் இந்த சேனலில் போடுற வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு தெரிவிக்கலாம். உங்கள் சப்போர்ட்னால தான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடணுங்கிறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை கிவிங் அ லைக் ஆர் அ ஷேர் ஆர் சப்ஸ்கிரைபிங் த சேனல். அண்ட் மெயின்லி கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் சஜஷன்ஸ், உங்கள் தாட்ஸ், நான் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நானும் ரெகுலராக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நானும் மாற்றிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னாக்க, நான் சன் டிவியில் எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியலை பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த சீரியலில் அந்த சீரியல் பற்றி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னோடய வியூவை வந்து ரிவ்யூவாக தரலாம் தமிழில் உங்களுக்காக, உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மட்டுமே இந்த வீடியோ ரெகுலராக தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ அந்த சீரியலை பற்றி இது ஜஸ்ட் என்னுடைய ரிவ்யூவே தவிர, என்னுடைய வியூ, என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்தே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் சக்தி வந்து நம்ம கதிர் சக்தி வந்து அவங்ககிட்ட இருந்து சித்தார்த் தப்பிச்சிடுறாரு இல்லையா? அவர் வந்து திருப்பியும் கதிரும் சக்தியும் வந்து ராமசாமி கிருஷ்ணசாமி கிட்ட இருந்து அவங்கள தூக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ சித்தார்த்தை கடத்திட்டு போய் ஒரு வேளை அஞ்சனா கூட கல்யாணம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்தோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி, அவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் பதிவிங்க. நீங்களும் எதிர்நீச்சல் சீரியல் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தாக்க ஒரு லைக்கை தட்டி விட்டு கமெண்ட்ஸில் உங்கள் நேமை சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி அதான் கைஸ், இன்றைக்கி அவங்கக்கிட்டேருந்து தூக்கிட்டு போய் அவங்க அஞ்சனா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சனாவும் அந்த சைடில் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் அடுத்து மேரேஜ் தான் உடனே பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணி வைப்பாங்களா, இல்லை அவங்களே போய் பண்ணிக்கிறாங்களா, இல்லை ஃபர்தராக என்ன நடக்குங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் ரிவ்யூ அபவுட் எதிர்நீச்சல். ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்தை, அவங்க 2 பேர் என்ன அடுத்து என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் எபிசோட்ஸை. So stay tuned guys, like, share and subscribe to Sanjay from CBE. Please do give your support guys. Thanks guys, bye bye.